لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على أرسل من رحمة للعالمين ونذيرا وبشيرا وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما. புகழும் புகழ்ச்சியும் இவ்விருலகை படைத்து அதிலே கோடான கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுக்கே புகழனைத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மேலும் அவனது சலாத்தும் சலாமும் ஒட்டக தேசத்தில் பிறந்து ஒட்டாத மனதை ஒட்ட வைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாம் கபலல் கலாம், பேசும் முன் சலாம் கூறுங்கள் என்ற ஹதீஸினை பின்தொடர்ந்தவனாக எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 முடிவடைந்து ஹிஜ்ரி 1443 முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் 10வது நாள் சிறப்பிற்குரிய நாளாகிய ஆஷுராவுடைய நாளிலே மிகவும் அது மட்டுமின்றி ஜுமாவுடைய நாளாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே ஜுமா தொழுகைக்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டி எத்தனையோ பேர் ஜுமாவுடைய தொழுகை என்று தெரிந்தும் கூட பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களே, எத்தனையோ பேர்கள் சில கூட்டம் பார்த்தால் வியாபாரம் செய்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், சில கூட்டம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் சில கூட்டம் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சொல்ல போனால் பல முஸ்லிம்கள் இன்று ஜுமாவுடைய நாள் என்று தெரிந்தும் கூட ஜுமாவுடைய தொழுகைக்கே வராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இஸ்லாமிய சமுதாயம் கொள்கை ரீதியாக பிளவுபட்டு கிடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயாதி அலா உம்மதி மா அதா அலா பனி இஸ்ராயில் ஃபஇன்ன பனி இஸ்ராயில தஃபர்ரக்து அலா 60 வ 70 மில்லத்தோ வ தஃபர்ரக்து உம்மதி அலா 73 மில்லத்தோ குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தோ வாஹிதா. காலு வமன் ஹிய யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் வமன் ஹிய கால மானா அலைஹி வ அஸ்ஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ராயீலுடைய கூட்டம் 72ஆக பிரியும், என்னுடைய கூட்டத்தார்கள் என்னுடைய சமூகத்தினுடைய கூட்டம் 73ஆக பிரியும், அதிலே 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யார் அந்த ஒரு கூட்டம் என்று உடனே கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மானா அலைஹி வ அஸ்ஹாபி, யார் என்னையும் என்னுடைய தோழர்களையும் பின்பற்றுகிறார்களோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று சொன்னார்கள். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்திலே இருந்தார்களோ அதே போன்று அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய உறவினர்களையும் அல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்திலே இறுதி வரை இருந்து பற்றி பிடிப்பாக இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அப்படிப்பட்ட சஹாபாக்களை இன்று எத்தனையோ பல கொள்கைவாதிகள் மேடை போட்டு அவர்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், ஏசிக் கொண்டிருக்கின்றார்கள். தூய இஸ்லாத்தை பற்றி சொல்கிறோம் என்ற பெயரில் சஹாபாக்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இச்செயல் வருத்தத்திற்கு கூடியது மட்டுமல்ல, அவர்களை தண்டிக்கக்கூடியதும் கூட. சஹாபாக்களுடைய தர்ஜா என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களின் நன்மையை தராசினுடைய ஒரு தட்டிலும் ஒட்டுமொத்தமுள்ள முஸ்லிம்களின் நன்மையை
மறுத்தட்டிலும் வைத்தால் அதற்கு அபூபக்கர் நாயகம் அவர்களின் நன்மையின் தட்டி கனத்தின் காரணமாக கீழே நின்றுவிடும், ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் நன்மையும் மேலே சென்றுவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களின் உலக வாழ்வின் பற்றற்ற அளவு எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? சஹாபாக்களின் இரையச்சம், சஹாபாக்களின் தூய தன்மையின் நிலை, சஹாபாக்களின் பிறர் மீது அனுதாபப்படுவது, பிறருக்காக விட்டுக் கொள்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்வதெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மிக பெரும் எதிர்ப்பு கிளம்பியது காபிர்களிடத்திலிருந்து. அப்பொழுது தூய இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களது உயிரையும் உழைப்புகளையும் உதிரத்தையும் உரமாக தந்தவர்கள் தான் சஹாபாக்கள். இஸ்லாத்தை வளர்ப்பதிலும் காப்பதிலும் கடைபிடிப்பதிலும் சஹாபாக்களுடைய ஆர்வம் தியாகம் ஈடு இணையற்றவை. மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள், ஏனெனில் அவர்கள் உங்களில் ஒருவர் இந்த உறுதுமலை அளவிற்கு தர்மம் செய்திருந்தாலும் என்னுடைய தோழர் ஒருவர் இரு கை குவியல் அளவோ அல்லது அதில் ஒரு கை குவியல் அளவிற்கோ உங்களுடைய தர்மம் எட்டாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வறுமை விசுவாசியின் காணிக்கையாகும் என்பது அன்னலாரின் மறுமொழிகளில் ஒன்றாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை படைத்தவன் மக்காவில் உள்ள மலைகள் அனைத்தையும் தங்கமாக்கி தருவதாக கூறினான். மறுமொழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமொழியாக நான் கூறினேன், யா அல்லாஹ், நான் ஒரு நாள் பசியுடன் இருக்கும் பொழுதும் மறுநாள் வயிறு நிரம்ப உண்ணவும் விரும்புகிறேன். ஏனெனில் பசியுடன் இருக்கும் பொழுது உன்னை பற்றி நினைக்கவும் உன் மீது அச்சத்தால் உன்னை பணியவும் செய்வேன் என்று சொன்னார்கள். அதே போன்று வயிறு நிரம்பி இருக்கும் பொழுது உன்னை அதிகம் சுகர் செய்யக்கூடியவனாகவும் உன்னை புகழக்கூடியவனாகவும் இருப்பேன் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு பேணுதல் பாருங்கள் சகோதரர்களே. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள், இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். பல கிதாபுகள் இருக்கின்றது, ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு கலீஃபாவுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு கலீஃபாவாக அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் ஜவுளி துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கடை வீதியின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் எதிரில் பார்த்துவிட்டு அவர்களை வந்து சந்தித்து, எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் அபூபக்கர் அவர்களே என்று கேட்கும் பொழுது உமர் நாயகம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவ்வாறு வியாபாரம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னுடைய கவனம் வியாபாரத்தின் பக்கம் சென்று விட்டதா? நீர் மறந்து விட்டாயா? கலீஃபாவாக இருக்கக்கூடிய நீர் அரசாங்கத்தையும் மக்களையும் பாதுகாக்க பொறுப்பு இருக்கின்றது அல்லவா என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய மனைவிகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா, அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் வியாபாரம் செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் சொல்வார்கள், சரி இருக்கட்டும், வாருங்கள் நாம் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அமீன் நம்பிக்கையாளர் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே செல்வோம், அவர்கள் பைத்துல் மாலிலிருந்து ஏதேனும் ஒரு சம்பளத்தை உங்களுக்கு நிர்ணயிப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். பிறகு இருவரும் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சமூகத்திற்கு செல்கின்றார்கள். உமர் நாயகம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், இவ்வாறு கலீஃபாவாக வேலை செய்யக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய மனைவி மக்களையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சம்பளத்தை நிர்ணயித்துக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிது நேரம் யோசித்திருக்கிறார்கள். பிறகு
மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய குடி செய்யக்கூடிய முஹாஜிர்களுக்கு என்ன தொகை வழங்கப்படுமோ அதே தொகையை அதற்கு அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கும் வழங்குவோம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த மாத சம்பளத்தை நிர்ணயிக்கின்றார்கள். இப்படியே சில நாட்கள் செல்கின்றது. ஒரு முறை ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் துணைவியார் அவர்களின் மனைவி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்களிடத்திலே வந்து, எனக்கு ஏதேனும் இனிப்பு பண்டம் சாப்பிடுவதற்கு எனது மனம் நாடுகிறது என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதையெல்லாம் பெறுவதற்கு நம்மிடத்தில் பணம் எதுவும் கிடையாது என்று சொல்லும் பொழுது அந்த அம்மையார் அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் தினமும் செலவு செய்கிறோம் அல்லவா, அந்த செலவிலிருந்து ஏதேனும் சிறிதை நாம் சேர்த்து வைத்து அதன் அந்த தொகையை நாம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்களும் சரி என்று அதை ஏற்றுக்கொண்டு சம்மதிக்கிறார்கள். அந்த அம்மையார் அவர்களும் தினம் தினம் சிறுக அந்த தொகையை சேர்த்துக் கொண்டு பல நாட்களுக்கு பிறகு ஒரு சிறு தொகையை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்கள் வந்தவுடன் அவர்களிடத்திலே கொடுப்பதற்காக அபூபக்கர் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், அனுபவத்தை கொண்டு நம்மால் அறிய முடிகிறது, பைத்துல் மாலிலிருந்து வரக்கூடிய நம்முடைய சம்பளத்தில் நம்மால் இந்த அளவிற்கு மிச்சம் பிடிக்க முடிகிறது அல்லவா, அப்படி என்று சொன்னால் இந்த மிச்சப்படுத்திய பணம் நமக்கு சொந்தமானதல்ல, இது பைத்துல் மாலிற்கே நாம் திருப்பி கொண்டு போய் கொடுப்பதுதான் இது சரியானது என்று சொல்லிவிட்டு அத்துடன் மட்டும் அவர்கள் நிறுத்திவிடவில்லை. மேலும் சொன்னார்கள், இந்த தொகை எத்தனை மாதத்தில் இந்த சம்பளம் இந்த தொகை நமக்கு சேர்ந்தது என்று அதனை கணக்கிட்டு மாதந்தோறும் அவர்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தில் இருந்து அவர்கள் அதை குறைத்துக் கொண்டார்கள் என்று கிதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது. எந்த அளவிற்கு ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் பாருங்கள் சகோதரர்களே, சஹாபாக்கள். ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்களும் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாகவே இருந்தார்கள். பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கலீஃபாவுடைய ஆட்சியில் வந்த பிறகு ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் மதீனாவில் மக்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி மக்களிடத்திலே கேட்கின்றார்கள், நான் வியாபாரம் செய்து கொண்டு எனது குடும்பத்தை பரிபாலித்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுது நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கலீஃபாவாக ஆக்கிவிட்டீர்கள், இப்பொழுது நான் என்னுடைய குடும்பத்தை பரிபாலிக்க வேண்டும் அல்லவா, அதற்கு ஏதேனும் ஒரு யோசனை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அனைவர்களும் பலவிதமான தொகைகளை நிர்ணயிக்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கு இருக்கின்றார்கள் மௌனமாக. அப்பொழுது ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் பார்த்தவுடன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மத்தியில் ஏதேனும் ஒரு நடுத்தரமான தொகையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லவா என்று கேட்கும் பொழுது உமர் நாயகம் அவர்களுக்கு இந்த அபிப்பிராயம் பிடித்து அவர்கள் இதை சம்மதித்துக் கொண்டார்கள். சில நாட்கள் இப்படியே செல்கின்றது. சில நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் பல சஹாபாக்கள் சேர்ந்து ஒரு சபை ஒன்று கூடுகின்றது. அந்த சபையிலே ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய சம்பளம் அவர்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தை ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்களிடத்திலே சென்று பேசுவதற்கு, அதாவது நீங்கள் அதிகமாக சம்பளத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அப்பொழுது அவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து சஹாபாக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகளாராகிய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்தில் நாம் இந்த பொறுப்பை ஒப்படைப்போம், இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நம்மளுக்கு அதை கேட்டு விசாரித்து சொல்வார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் அனைவரும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அவருடைய சமூகத்திற்கு செல்கின்றார்கள். சென்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இவ்வாறு ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு வரக்கூடிய சம்பளம் பற்றாக்குறையாக இருக்கின்றது, ஆகையால் அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை கேட்டு சொல்லுங்கள், அவர்களுடைய அனுமதியை பெற்றுக் கொடுங்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். பிறகு சொல்கின்றார்கள், அதே போன்று நாங்கள் எல்லாம் வந்தோம் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் உமர் நாயகம் அவர்களிடத்திலே என்று சொல்லி அழுத்தமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சமூகத்திற்கு ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் வருகின்றார்கள். வந்தவுடன் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்கள் கேட்டதை போலவே கேட்கின்றார்கள். உமர் நாயகம் அவர்களுக்கு உடனே கோபம் வந்து விட்டது. இப்படி உன்னிடத்திலே கேட்க சொன்னது யார் என்று மிகவும் கோபத்துடன்
ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்லுங்கள் என்று மிகவும் சாந்தமாக சொல்கின்றார்கள். பிறகு உடனே ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள், அவர்களுடைய பெயர் மட்டும் எனக்கு தெரிந்தால் அவர்களுடைய முகத்தின் தோற்றத்தையே மாற்றி விடுவேன் என்று சொல்கின்றார்கள். பிறகு கோபம் சிறிது நேரம் கழித்து அவருடைய கோபம் பொறுமையாக அடங்கி ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள் கேட்கின்றார்கள், அன்னை ஹப்சாவே, ஹப்சாவே நீயே சொல், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, பெருமானாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது, நீயே சொல். நீ போய் அந்த சஹாபாக்கள் யார் உன்னிடத்திலே இப்படி இப்படி விவரிக்க சொன்னார்களோ அவரிடத்திலே சென்று சொல். என்னுடைய உதாரணமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உதாரணமும் ஒரே பாதையில் 3 வழிபோக்கர்கள் போவதை போன்றாகும் என்று சொல்லிவிட்டு அந்த உதாரணத்தை விளக்குகின்றார்கள். முதலாவது வழிபோக்கர் கட்டு சாதத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் செல்லக்கூடிய பாதையிலே சென்று அவர்கள் எங்கு அடைய வேண்டுமோ அந்த இடத்தில் சென்று அடைந்து விட்டார்கள். பிறகு இரண்டாவது வழிபோக்கர் அவர்களும் முதலாவது வழிபோக்கர் சென்ற அதே பாதையை சென்று பின்பற்றி அவர்களும் அந்த முதலாவது வழிபோக்கர் சென்ற அந்த இடத்தை சென்று அவர்களும் அடைந்து இருவர்களும் சந்தித்து விட்டார்கள். கடைசியாக மூன்றாவது வழிபோக்கர் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய பாதை அவர்களுடைய பாதையிலே சென்றால்தான் அவர்கள் இருவரையும் சென்று அடைய முடியும். அவர்களை விட்டு மற்ற பாதையில் சென்றோம் என்று சொன்னால் நான் மாறி சென்று விடுவேன் என்று சொன்னார்கள் உமர் நாயகம் அவர்கள். பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் பார்த்து அவர்களுடைய பெயரை கேட்டதுமே நடுநடுங்கியவர்கள் அப்படிப்பட்ட மாமன்னர் ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு ஏழ்மையாகவும் எந்த அளவிற்கு தாழ்மையானதாகவும் இருந்தது பாருங்கள் சகோதரர்களே. இன்னும் ஹஜ்ரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் இன்றி நாம் வாழ்வதா என்று மடிந்த ஒரு உத்தமர், அதாவது உஹுதுடைய யுத்தத்தில் உஹுதுடைய போர்க்களத்தில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் எல்லாம் சற்று தோல்வடையக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு குழப்பம், ஒரு வதந்தி கிளம்பி விட்டது. உடனே மக்காவில் உள்ள முஹாஜிரின்கள் முஸ்லிம்கள் மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் குழம்பி போய் நிற்கின்றார்கள். அதிலே ஹஜ்ரத் உமர் நாயகம் அவர்களும் இருக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்து என்ன ஆயிற்று, என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். உடனே ஹஜ்ரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெறி பிடித்தவர்களை போல மாறி, இதற்கு மேல் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறீர்கள், உங்களுடைய வாளை உருவிக்கொண்டு நீங்களும் போர்க்களத்திலே புகுந்து செத்து மடிய வேண்டியதானே என்று சொல்லியவாறே ஹஜ்ரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வாளை உருவிக்கொண்டு போர்க்களத்திலே சென்று வீரமரணம் அடைந்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய பேணுதலும் அவர்களுடைய தர்மமும் அவருடைய சதக்காவும் இருக்கின்றது என்று சொன்னால், ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இஸ்லாமிய வாலிப சமுதாயம் எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொலைக்காட்சியில் வரக்கூடிய சமூக வலைதளங்களிலே சோசியல் மீடியாக்களிலே வரக்கூடிய நடிகைகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தான் என்னுடைய முன்மாதிரி, இவர்கள் தான் என்னுடைய முன்மாதிரி, இவர்களை பார்த்து நடப்பேன், இவர்களை பார்த்து தான் நான் இப்படி செய்வேன், இவர்களை போலவே நான் இப்படி இருப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நாளை நமக்கு மறுமை நாளிலே ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் நாளை நம்மை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் எல்லாம் நம்மை நரகத்திற்கு கூட்டி செல்லக்கூடியவர்கள். சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நமக்கு ஷஃபாத் செய்து நம்மை சென்று கூட்டி செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை தான் நாம் முன்மாதிரியாக வைத்து வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.